ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பழி வாங்காதீர்கள். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது பிறனிலும் கூறுவாயாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். 2011ஆம் ஆண்டில் நடந்த விளம்பர நிகழ்வின் போது 73 ஆண்டுகள் கடந்த முன்னாள் கனடியன் கால்பந்தாட்ட லீக் ஆட்டக்காரர்கள் மேடையிலேயே சண்டை போட்டுக் கொண்டனர். 1963இல் அவர்கள் விளையாடிய ஆட்டத்திற்கான மதிப்பெண் விவகாரத்தில் அவர்களுக்குள் திருப்தி இல்லை. ஆட்டக்காரர் ஒருவர் மேடையிலே அடுத்தவரை இடித்தபோது கூட்டத்தினர் அவர்களை விட்டுவிடுங்கள், போகட்டும் என்று கூறினர். பழிவாங்குகிற எண்ணங்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பழிவாங்குகிற எண்ணம் கொண்ட பலரை குறித்து வேதம் சொல்கின்றது. தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டதால் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலின் மீது எரிச்சலுற்றான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வெறுப்பு அதிகமாகி அது கொலையில் போய் முடிந்தது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். வசனம் 8. ஏசா யாக்கோபை பகைத்து, ஏனென்றால் யாக்கோபு ஏசாவுக்கு உரிய சேஷ்டபுத்திர பாகத்தை திருடிக் கொண்டான். இந்த வெறுப்பு மிகவும் ஆழமாக இருந்ததால் யாக்கோபு தன் உயிருக்கு பயந்து ஓடினான். வேதாகமம் பழிவாங்குதலை செயல்படுத்திய பல உதாரணங்களை முன்வைத்தாலும் அந்த வெறுப்பை அழிக்கும் வழிகளையும் மன்னிப்பையும் ஒப்புரவாகும் வழிமுறைகளையும் அறிவுறுத்துகிறது. பிறரிடம் அன்பு கூற தேவன் நம்மை அழைக்கிறார். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். நம்மை அவமானப்படுத்துபவரையும் காயப்படுத்துபவரையும் மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அனைவரிடமும் சமாதானத்தோடு வாழவும் பழிவாங்குதலை தேவனிடம் விட்டுவிடவும் தீமையை நன்மையாக மேற்கொள்ளவும். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அவருடைய வல்லமையால் இன்றே நாம் பழிவாங்குகிற எண்ணத்தையும் பகையையும் அழிப்போமாக. கூறினவர் மார்வின் வில்லியம்ஸ். நாம் பழிவாங்குகிற எண்ணத்தை விட்டுவிடுவது ஏன் அவசியம்? இந்த வாரத்தில் உடைந்த அல்லது பாதிக்கப்பட்ட உறவை மீட்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்? இயேசுவே, நீர் எனக்கு மன்னித்ததால் என்னாலும் மற்றவர்களை மன்னிக்க முடிகின்றது. அதற்காக உமக்கு நன்றி என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.